அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு பயோபாட்டனி உயிரி தாவரவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது பாடம் குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா விடைகள் வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பாகம் 3ல் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒத்த பதிலீட்டு சடுதி மாற்றத்தினால் புதிய மரபுக்குரியன் வேறுபட்ட அமினோ அமிலத்தை உருவாக்கும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம். ஒத்த பதிலீட்டு சடுதி மாற்றத்தினால் புதிய மரபுக்குரியன் நிறுத்துக்குரியனை உருவாக்கி மரபு செய்தி பெயர்வு இறுதி முன்முதிர்வு அடையும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? பொருளுணர்த்தாத சடுதி மாற்றம். ஒத்த பதிலீட்டு சடுதி மாற்றத்தினால் புதிய மரபுக்குரியன் அதே அமினோ அமிலத்தை உருவாக்கும் சடுதி மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமைதி சடுதி மாற்றம். ஒரு நியூக்ளியோடைடு சேர்த்தல் அல்லது நீக்குதலால் கட்ட வாசிப்பு மாற்றமடைந்து முற்றிலும் வேறுபட்ட மரபு செய்தி பெயர்வு நிகழ்வும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? கட்ட நகர்வு சடுதி மாற்றம். தோற்றத்தின் அடிப்படையில் சடுதி மாற்றத்தின் வகைகள் யாவை? தன்னிச்சையான மற்றும் தூண்டப்பட்ட சடுதி மாற்றம். தெரியாத சடுதி மாற்றிகளால் நிகழும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? தன்னிச்சையான சடுதி மாற்றம். தெரிந்த சடுதி மாற்றிகளால் நிகழும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? தூண்டப்பட்ட சடுதி மாற்றம். செல் வகையின் அடிப்படையில் சடுதி மாற்றத்தின் வகைகள் யாவை? உடல வழி மற்றும் இன வழி சடுதி மாற்றம். இனப்பெருக்க செல்களில் நிகழும் சடுதி மாற்றத்திற்கு என்ன பெயர்? இனவழி சடுதி மாற்றம். பணிகளின் மீது பாதிப்பின் அடிப்படையில் சடுதி மாற்றத்தின் வகைகள் யாவை? செயல் இழப்பு, குறை அமைப்பு நிலை, மிகை அமைப்பு நிலை, செயற் ஏற்பு சடுதி மாற்றம். மூலக்கூறு அளவில் மாற்றத்தின் அடிப்படையில் சடுதி மாற்றத்தின் வகைகள் யாவை? ஒத்த பதிலீடு சடுதி மாற்றம், வேறுபட்ட பதிலீடு சடுதி மாற்றம், இடைச்செருகல் மற்றும் நீக்கல் சடுதி மாற்றம். மரபு செய்தி பெயர்வினை பாதிப்படைதலின் அடிப்படையில் சடுதி மாற்றத்தின் வகைகள் யாவை? அமைதியான சடுதி மாற்றம், தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம், பொருளுணர்த்தாத சடுதி மாற்றம் மற்றும் கட்ட நகர்வு சடுதி மாற்றம். பதிலீடு சடுதி மாற்றத்தின் மறுபெயர் யாது? இன்டெல் சடுதி மாற்றம். தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றத்தின் மறுபெயர் யாது? ஒத்திலா சடுதி மாற்றம். ட்ரோசோஃபைலாவில் முதலாக இயற்பிய சடுதி மாற்றத்தை கண்டறிந்தவர் யார்? முல்லர், 1927 வருடம். இயற்பிய சடுதி மாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், ஆல்ஃபா பீட்டா கதிர்கள், நியூட்ரான்கள், காஸ்மிக் கதிர்கள், கதிரியக்க மாற்றியங்கள், புற ஊதா கதிர்கள். காமா கதிர்வீச்சின் மூலம் உருவாக்கப்பட்ட கோதுமையின் பெயர் என்ன? சர்பத்தி சொனோரா. சர்பத்தி சொனோரா எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மெக்சிகன் வகையான சொனோரா 64 தாவரத்திலிருந்து. சர்பதி சொனோராவை உருவாக்கியவர் யார்? MS சுவாமிநாதன் மற்றும் குழுவினர். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். ஆமணக்கு தாவரத்தின் சடுதி மாற்ற வகைக்கு என்ன பெயர்?
ஆமணக்கு அருணா. வெப்ப நியூட்ரான்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சடுதி மாற்ற தாவரம் எது? ஆமணக்கு அருணா. வேதி சடுதி மாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. கடுகுவாயு, நைட்ரஸ் அமிலம், எத்தில் மற்றும் மெத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட், எத்தைல் யூரித்தேன், மேக்னஸ் உப்பு, ஃபார்மால்டிஹைடு, ஈயோசின் மற்றும் எந்த்ரோசின். டிஎன்ஏவின் நைட்ரஜன் கார இணைகளில் இரட்டித்தல் மற்றும் படியெடுத்தலில் மாற்ற இடையூறை ஏற்படுத்தும் வேதி சடுதி மாற்றி எது? நைட்ரஸ் ஆக்சைடு. சில வேதிச் சேர்மங்கள் மற்ற சடுதி மாற்றிகளோடு சேர்ந்து அதன் திறனை அதிகரித்தால் அதற்கு என்ன பெயர்? இணை சடுதி மாற்றிகள். இணை சடுதி மாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. அஸ்கார்பிக் அமிலம், ஹைட்ரஜன் பெராக்சைடு, காஃபின், மித்தோட்ரெக்சைட்டின். முதல் உலகப் போரில் இரசாயன ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட வேதிப்பொருள் யாது? கடுகுவாயு, டைக்ளோரோ எத்தில் சல்ஃபைடு. எக்ஸ் கதிர்களை கொண்டு பழப்பூச்சியில் சடுதி மாற்றத்தை தூண்டியவர் யார்? முல்லர். 1928 வருடம். எக்ஸ் கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் மூலம் சடுதி மாற்றத்தை கண்டறிந்தவர் யார்? ஸ்டேட்லர். வேதிய சடுதி மாற்ற செயல்முறையை முதலில் வெளியிட்டவர் யார்? அயர்பேக். குரோமோசோம்களின் அமைப்பு மற்றும் எண்ணிக்கையில் உண்டாகும் மாற்றங்கள் ஒரு செல்லின் மரபணு தொகையத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றங்களுக்கு என்ன பெயர்? குரோமோசோம் சடுதி மாற்றங்கள் அல்லது குரோமோசோம் பிறழ்ச்சிகள். இயற்கையிலேயே சில சமயம் உடல செல்களின் குரோமோசோம் எண்ணிக்கையில் சேர்த்தல் அல்லது நீக்குதலால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலைக்கு என்ன பெயர்? குரோமோசோம் எண்ணிக்கையில் பிறழ்ச்சிகள் அல்லது மடியம். இருமடிய தொகுதிக்குள் தனி குரோமோசோம்களால் ஏற்படும் மடியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெய்யிலா மடியம். குரோமோசோம்களின் மொத்த தொகுதியில் ஏற்படும் மடியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெய்மடியம். இருமடிய தொகுதி குரோமோசோம்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம் அதிகரித்து காணப்படும் நிலைக்கு என்ன பெயர்? மிகுமடியம். மிகுமடியத்தின் 3 வகைகளை எழுதுக. ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி. ட்ரைசோமி எந்த தாவரத்தில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? பிளாக்ஸ்லி என்பவர் 1910 வருடத்தில் டாட்டூரா ஸ்டெமோனியம் அதாவது ஜிம்சன் களை தாவரத்தில் கண்டறிந்தார். ட்ரைசோமி எந்தெந்த தாவரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது? நிகோட்டியானா, பைசம், ஈனோதிரா. இரு வெவ்வேறு குரோமோசோம் இணைகளிலிருந்து ஒரு தனி குரோமோசோம்கள் சாதாரண இருமடிய தொகுதி குரோமோசோம்களுடன் அதிகரித்து காணப்படும் நிலைக்கு என்ன பெயர்? இரட்டை ட்ரைசோமி. ஒரு இணை அல்லது 2 இணை குரோமோசோம்கள் இருமடிய தொகுதியுடன் அதிகரித்து காணப்படும் நிலைக்கு முறையே டேஷ் மற்றும் டிராஷ் என்று பெயர். டெட்ராசோமி மற்றும் இரட்டை டெட்ராசோமி. எந்த தாவரத்தில் அனைத்து விதமான டெட்ராசோமிகளும் காணப்படுகின்றது? கோதுமை.
வெவ்வேறு குரோமோசோம் இணைகளிலிருந்து 3 தனித்த குரோமோசோம்கள் இருமடிய தொகுதியுடன் அதிகரித்து காணப்படுவது பென்டாசோமி. ஒரு செல்லின் உள்ள இருமடிய தொகுதியிலிருந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இழக்கப்பட்டால் அதற்கு என்ன பெயர்? குறைமடியம். இருமடிய தொகுதி குரோமோசோம்களிலிருந்து ஒரு தனி குரோமோசோம் இழக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மானோசோமி. 2 அல்லது 3 தனித்த குரோமோசோம்கள் இழக்கப்பட்டால் முறையே டேஷ் மற்றும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை மானோசோமி மற்றும் 3 மானோசோமி. இரட்டை மானோசோமி எத்தாவரத்தில் காணப்படுகிறது? மக்காச்சோள தாவரத்தில். ஒரு இணை ஒத்திசைவு குரோமோசோம்கள் இரு இணை ஒத்திசைவு குரோமோசோம்கள் இருமடிய தொகுதியிலிருந்து இழக்கப்பட்டால் அவைகள் முறையே டேஷ் மற்றும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நல்லிசோமி மற்றும் இரட்டை நல்லிசோமி. மோனோசோமிக் தாவரங்களை தன்கலப்பு செய்வதால் கிடைக்கும் தாவரங்கள் எந்த வகையை சார்ந்தவை? நல்லிசோமி. உடல செல்லில் 2 தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ள தன்மைக்கு என்ன பெயர்? இருமடியம். ஒரு உயிரினத்தில் 2க்கும் மேற்பட்ட ஒருமடிய தொகுதி குரோமோசோம்கள் ஒரே சிற்றினத்திற்குள் இருந்து பெறப்பட்டால் அதற்கு என்ன பெயர்? தன் பன்மடியம். சாகுபடி செய்யப்படும் வாழையில் எவ்வகை மடியம் காணப்படுகிறது? மும்மடியங்கள். எவ்வகை தாவரம் மும்மடிய நிலையில் அதிக அளவு சர்க்கரையையும் மோல்டுகளுக்கு எதிரான தன்மையையும் பெற்றுள்ளது? பீட்ரூட். இயற்கையான தன் முன்மடியத்துக்கு எடுத்துக்காட்டு தருக. சைனோடான் டாக்டைலான் அருகம்புல். மனிதனால் உருவாக்கப்பட்ட தன் மும்மடிய தாவரங்களை பட்டியலிடுக. விதைகளற்ற தர்பூசணி, ஆப்பிள், பீட்ரூட், தக்காளி, வாழை. தன்னுடைய 4 தொகுதி மரபணு தொகையத்தினை பெற்ற தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தன் நான்மடிய தாவரங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.